ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆறாமோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ, குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் வீடியோ, இது லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபேஸ் காட்டி நான் போடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் அது எப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் போடலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். ஸோ அது வந்து தயக்கத்தினால கிடையாது. ஸோ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சதுனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சண்டே ஸ்பெஷலாக நான் பண்ணேன். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ணது தான் உங்களுக்காக குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் போடுற குக்கிங் வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு பார்க்கணும். நீங்கள் நான் போடுற வீடியோவை அடுத்தடுத்து உடனே பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நான் முடிச்சிடுறேன். ஸோ அடுப்பில் கடாயை வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்குங்க. அப்படின்னா தான் நம்ம எண்ணெய் சிக்கன் எல்லாமே அதிலே வந்து வேகிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எண்ணெய் விட்டு ஆனியன், ஸ்பைசஸ், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தேவையான அளவு போதும். சில பேர் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்ப்பாங்க. கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் போட்டால் போதும். ஸோ சிக்கனை வந்து நான் தனியாக மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கட்டி தயிர், மஞ்சள்தூள், உப்பு, வத்தப்பொடி அண்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாமே தேவையான அளவு போட்டு, எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ். ஸோ சைடில் வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த சிக்கனையும் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனியாக கொஞ்சம் தேங்காய், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நான் கொஞ்சம் நல்லாவே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை சிக்கன் பாதி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதையும் போட்டு நல்லாவே நீங்கள் வதக்கிடுங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதுமே அந்த மிக்ஸியில் இருக்கிற அந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தனியாக எதுவுமே நான் தண்ணி ஆட் பண்ணல. ஸோ அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லாவே கிரேவி மாதிரி நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி. ஸோ தேவையான அளவு உப்பு பார்த்துக்குங்க. ஸோ இது அவ்வளோந்தாங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கிரேவியை அப்பப்போ இடையில திறந்து கிளறி விட்டுக்குங்க. உப்புக்கு தேவையான அளவு பார்த்துக்குங்க. ஸோ நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சுதான் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஸ்டைலில் நான் சிக்கன் கிரேவி பண்ணேன். கொஞ்சம் வெரைட்டியாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அதில் இது ஒன்று. உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதுவும் பாருங்கள். ஸோ குக்கிங் வீடியோ போடலாமா இல்லை கொஞ்சம் ட்ராவல் வீடியோவே ஓகேவா அப்படிங்கிறதே நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மந்தில் ஒரு ப்ளைன் விபத்து பார்த்துருந்தோம். ஸோ விமான விபத்துங்கிறது அடிக்கடி நடந்தாலும் இதில் வந்து நிறைய மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ அது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆண்டவன்கிட்ட நம்ம ஒன்று தான் வேண்டிக்க போகிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான். ஸோ இதுதான் நான் எனக்கு வேண்டிக்கிறது. இப்போ நம்மளோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவியை லைட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்டைல் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வந்திருக்கு, ஏன்னா இது சண்டே பண்ணது. கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் நான் அப்பப்போ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் காட்டி போடலாமாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுவும் எப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த யூடியூப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க, எல்லாமே ஈஸி கிடையாது. பட் அது வந்து கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். எனக்கு நல்லாவே ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. ஸோ பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இதுவாக நான் பார்க்குறேன். பாய்.